குழந்தைங்க கிட்ட ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்லி பாருங்க, நம்ம இல்லாதப்ப செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மரம் ஏறட்டுமாமான்னு கேட்கறாங்க, மாமா ஐ வாண்ட் டு கிளைம் த ட்ரீ அப்படின்னு கேட்கறாங்க. நோ 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 யூ ஷுட் நாட் டூ தட் அப்படின்னா அப்ப என்னவோ பேசாம இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க தானே, நம்ம சொல்றதை கேட்டு அப்படி பேசாம இருக்கிற மாதிரி இருக்குள்ள 2 தடவை அடம் பிடிக்கும், அதோட முடிஞ்சிடும். ஆனா எப்ப நம்ம இல்லையோ அப்ப they will try to climb the tree. அப்ப இமீடியட்டா அதை நோ அப்படிங்கறத சொல்லாம நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க அந்த குழந்தை கூட. அப்படி ஸ்பெண்ட் பண்ணினீங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது புரிய வைக்க முடியும், சின்ன வயசுலயே புரிய வைக்க முடியும். ஸோ அப்படி கேட்குறான் அப்படின்னா நானும் வரேன்டா அப்படின்ட்டு கூட போயிட்டு உடனே நீ ஏறு, நான் இங்கிருந்து உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்ட்டு அவன் ஏற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதோ இல்லை அங்கே ஏறாதடா விழுந்துருவேன் அப்படின்னு பேனிக் ஆகுறதுலையோ ஒரு விஷயமும் இல்லை. அப்போ எப்படி பண்ணணும்னா, மேபி யூ கேன் டேக் த சைல்ட் ஃபார் அ வாக் அண்ட் போகிற வழியில் மேபி இஃப் யூ சி ஒரு வேப்ப மரத்தை பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லலாம், இந்த வேப்ப மரத்தில் இது வரைக்கும் ஏறலாண்டா, இந்த வயசுக்கு உனக்கு இது வரைக்கும் ஏற முடியும், ஏன்னா அதில் பிரான்ச்சஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வாதுகளாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை அப்படியான்னு கேட்டுட்டு வரும், புரியும் ஓகே இதில் ஏறினா நான் கொஞ்சம் சேஃபாக இருப்பேன்னு. அப்படியே போனீங்கன்னா ஒரு கொய்யா மரத்தை பார்த்து சொல்கிறீங்க, இதில் வந்து பிரான்ச்சஸ் அவ்வளோலாம் ஸ்ட்ராங் இல்லை, பாரு லேஸாக இருக்குது, இதில் ஏறினா நம்ம விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இதில் நம்ம ஏறக்கூடாது, சேஃபாக இருந்துக்கணும், இதில் ஏறினா விழுந்துருவோம் அப்படிங்கிறது குழந்தைக்கு புரியும். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் குழந்தைக்கு வந்து சில விஷயங்களை நம்ம தான் அதை வந்து புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும். சொன்னால் கேட்கறது இல்லை அப்படிங்கிறத விடவும் எப்படி சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி பாருங்க, நிச்சயமாக கேட்பாங்க. சொல்றான், நம்ம சொல்ற விதமும் அந்த அணுகுமுறையும் தான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு தான் நான் சொன்ன இந்த மரம் ஏறுற விஷயம். ஸோ குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது பிரித்து பார்க்குற பக்குவத்தை நம்ம தான் கொடுக்கணும்.